அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழிய சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கார். லண்டன் யூகேயிலிருந்து ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத வாசிப்புடன் இணைவார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா. Praise Lord, brother. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமீன். ஆமென். 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 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆராதனைக்கு தேவனை ஆராதனை செய்வதற்காக ஒரு மனமாக தேவனுடைய பாதத்தில் கூடியிருக்கும் நாங்கள் ஆராதனைக்கு முன்பதாக மத்தேயு 26வது அதிகாரத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கு ஊடாக கடந்து செல்ல போகிறோம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பாஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்திற்காக நான் உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் காலையில் இருந்து எங்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்தி இருக்கிறீர். யோசனையில் பெரியவராக, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து எங்களை வழிநடத்தின அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய எங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் கண்மலையும் அடைக்கலமும் பலமும் கோட்டையுமா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய கண்கள் எங்கள் எல்லோர் மேலும் நோக்கமாயிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆபத்தான நேரங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரம் இடுக்கண்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்துக் கொள்பவரே, உம்மை ஸ்துதிக்கிறேன். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்று தந்தீரே, உம்மை துதிக்கிறேன். உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்களை வெட்கப்பட்டு போகாமல் காத்துக் கொள்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீதிமான்களாக நாங்கள் உம்மை கூப்பிடும் போது எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் எங்களை விடுவிக்கும் தேவாதி தேவன் நீரென்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. வேத வசனங்களை எங்களுக்காக நீர் தந்து எங்கள் வியாதிகள் பலவீனங்களை எல்லாம் குணமாக்கும் தேவன் நீரென்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலம் தருபவர் நீரென்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத எங்கள் தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, அகில உலக வார்த்தையால் சிருஷ்டித்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நொறுங்குண்ட இதயங்களுக்கு சமீபமாயிருந்து நரங்குண்டவர்களை ரட்சிக்கும் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தின்படி எங்களை ரட்சிக்கும் தேவன் நீரென்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவின் கிரிகைகளை அழிக்க இவ்வுலகிற்கு வந்த நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் சத்துருவின் சகல கிரிகைகளும் அழிக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்தினால் சத்துரு நடுங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. வியாதிகள் விலகி மரண கட்டுக்கள் தெரிபட்டு ஓடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அதிசயமாய் அற்புதமாய் எங்களை நடத்தி கொண்டு வருகிறபடியால், நீர் ஆலோசனை கர்த்தாவாக எங்களோடு இருந்து எங்களுக்கு ஞானம் தந்து நடத்துகிறபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை சூழ்ந்து கொள்ளும் சத்துருக்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த நேரத்தில் முறியடிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்தை நான் காண செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வசனித்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாட்களையும் நன்மைகளால் முடிசூட்டும் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி துதிக்க வைத்தவரே உமக்கு நன்றி. வானதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதி பாடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்களையும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்க செய்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு ஜீவனும் பலனும் கிருபையும் ஆயிருக்கிற தேவனாயிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கர்த்தர் நீர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை பாராதவர் போல எங்கள் மத்தியில் உயிருள்ள தேவனாயிருப்பவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்று பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பமும் நிறைவேற்றி முடித்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நன்றி ஆண்டவரே. காலையும் மாலையும் உம்மை துதித்து பாட நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோடு நீர் ஜீவிக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நீர் நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து உமக்குள் மேன்மை பாராட்ட நீர் செய்யும் கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்யும்
ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. சத்துருவால் நாங்கள் தோற்கடிக்கப்படாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும் தேவனாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை செய்த எங்கள் நல்ல தேவனே, நன்மைகளின் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்பவரே உம்மை துதிக்கிறேன். விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் தரும் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்கு விடுதலையை பெற்று தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை தருபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களை கவனமாய் செவிமடுக்கும் தேவாதி தேவனே நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவன் நீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் ஒவ்வொன்றிலும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடை கற்கள் ஒவ்வொன்றையும் நீர் அகற்றி எங்களை நேரிய பாதையில் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். கோணலானவைகளை செம்மை ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரடம் வருடானவைகளை சமமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் மேல் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரிக்கும் எங்கள் தகப்பனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் பாதைகளில் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஐயா. நன்மைகளை மட்டும் எங்களுக்காக செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையான தேவனே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பவரே, நீர் உன்னதமான தேவன் என்றுமை துதிக்கிறேன். நீர் தூயாதி தூயவர் என்றுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்காக தந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நீர் உயிருள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனாய் எங்களை நீர் ஆளுகை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும் தேவனாய், நாங்கள் சரியான பாதையில் நடக்க வேணும் என்று எங்களுக்கு கற்றுத்தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரியான பாதையில் எங்களை நீர் நடத்தி செல்லுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை நோக்கி அப்பா என்று உரிமையோடு அழைக்க எங்களுக்கு உரிமை தந்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நொறுங்குண்ட இதயங்களுக்கு சமீபமாயிருந்து நரங்குண்டவர்களை எல்லாம் ரட்சிக்கும் தேவாதி தேவனே, நீர் உண்மை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நம்பத்தக்கவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தேவன் நீர் மட்டும் தான் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தின்படி எங்களை ரட்சிப்பவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சத்துருவின் கிரிகைகளை எல்லாம் அழிக்க இவ்வுலகிற்கு வந்த நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் சத்துருவின் சகல கிரிகைகளும் அழிக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்தினால் சத்துரு நடுங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இஷ்டவேலின் ராஜாவே, எந்தவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஷ்டவேலின் ராஜாவே, எந்தவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசு, இயேசு, நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்தருளும். இயேசு, இயேசு,
நன்றி நன்றி ராஜா, தன்னளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். இயேசு இயேசு. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களே, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசு இயேசு. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போதும் வேண்டும் போதும் உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். படுக்கையிலும் ராஜாமத்திலும் உம்மை நினைக்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாட்சிமை உள்ளவரும் மகிமை உள்ளவரும் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து எங்களுக்கு முன்னே செல்லும் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அகில உலகத்தை ஆளுகிற தேவனே, இம்மானுவேலனாய் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாடுகளோடும் நீர் கூட இருப்பதற்காக, ஒவ்வொரு அதிகாரிகளோடும் நீர் கூட இருப்பதற்காக, ஒவ்வொரு தேச தலைவர்களோடும் நீர் கூட இருந்து ஒரு நிரந்தரமான சமாதானத்தை நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமி எங்கின் மீதும் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது ஆண்டவரே. நீர் வார்த்தைகளால் வருணிக்க முடியாது அகில உலகத்தை படைத்த அதிசயமான தேவன் ஆண்டவரே. உம்மாலும் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் நினைத்தால் நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் தகப்பனே. நீர் கொடுத்த கொடுக்க இருக்கும் நிரந்தரமான சமாதானங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேச தலைவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எந்த ஒரு விபத்து பொல்லாப்பு ஒவ்வொன்றும் வியாதிகள் பலவீனங்கள் அணுகாமல் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை காத்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருந்து எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை, உண்மையுள்ள உயிருள்ள வார்த்தைகளை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரங்கள் எங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடும் நேரமெல்லாம் நீர் எங்களுக்காக இறங்கி வரும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க உதவி செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்தான அற்புதங்களை செய்தங்களை நடத்தி வரப்போகும் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசங்களில் எங்கள் குடும்பங்களில் நீர் சமாதானம் தந்து நடத்தி கொண்டிருக்கும் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சுகமும் பலமும் ஜீவனும் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளில் நம்பி இளைப்பாறை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீர் சொல்லாமல் எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லை தகப்பனே. நீர் தய நிறைந்த தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்துவீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் நீர். இனிமேலும் எங்களை நீர் நடத்த வல்லவராயிருக்கிறீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு மகா பெரிய பலமும் கேடகமுமாயிருப்பேன் என்றவரே. இதுவரையும் நீர் எங்களுக்கு பலமும் கேடகமுமாயிருந்த தேவன். இதுவரையும் எங்கள் கரத்தை நீர் பிடித்து நடத்தின தேவன். இதுவரையும் உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை கண்டபடியால் நாங்கள் ஜீவனோடு நிற்கிறோம். இதுவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்கள் எங்கள் தலைகள் மேல் இருந்தபடியால் நாங்கள் சுகபலத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்மேல் நோக்கமாயிருந்து உங்களோடு என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபத்தை கேட்பவரே, உன் பாதம் தேடி வந்தேன். இந்த ஜெபம் கேளுமையா, இந்த ஜெபம் கேளுமையா. வாய் திறந்து சொல்லும் முன்னே என் வேதனையை அறிந்தவர் நீர். வாய் திறந்து சொல்லும் முன்னே எந்த வேதனையை அறிந்தவர் நீர். முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை, அகத்தையும் பார்ப்பவர் நீர். என் முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை, அகத்தையும் பார்ப்பவர் நீர். ஜெபத்தை கேட்பவரே, உன் பாதம் தேடி வந்தேன். இந்த ஜெபம் கேளுமையா, இந்த ஜெபம் கேளுமையா. ஊழியத்தின் பாதையிலே என்னை விசாரிக்க வருமில்லை. தேவைகளை அறிந்துதவ உம்மை அன்றி யாருமில்லை. என் தேவைகளை அறிந்துதவ உம்மை அன்றி யாருமில்லை. ஜெபத்தை கேட்பவரே, உன் பாதம் தேடி வந்தேன். இந்த ஜெபம் கேளுமையா, இந்த ஜெபம் கேளுமையா. உம்மை அன்றி உலகத்திலே வேறு யாரிடத்தில் போவோமையா. உம்மை அன்றி உலகத்திலே வேறு யாரிடத்தில் போவோமையா. ஜீவன் தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் இருக்கையிலே. ஜீவன் தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் இருக்கையிலே. ஜெபத்தை கேட்பவரே, உன் பாதம் தேடி வந்தேன். இந்த ஜெபம் கேளுமையா, இந்த ஜெபம் கேளுமையா. நன்றி ஆண்டவரே.
எங்கள் ஜெபம் கேட்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் ஆறுதலின் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துயரப்படுகிறவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான நோய்களையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வாக்குத்தத்த வசனங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழச் செய்து கொண்டிருக்கிற நல்ல தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். உன் தேவனானவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றவரே உம்மை துதிக்கிறேன். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறேன். உன் கற்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். உனக்கு எதிராக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறேன். நீ கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். தாயின் கருவிலிருந்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய பாதத்தில் நிற்கச் செய்தவரே உம்மை துதிக்கிறேன். நீர் எனக்கு முன்னே சென்று எங்களை கைவிடாத தேவனாய், கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்கும் தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே உம்மை துதிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று இரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் எங்களுக்காக தெரியப்படுத்தினபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்னவரே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறேன். தாழ்மையில் இருக்கும் எங்களை தயவாய் தூக்கி எடுத்த தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறேன். எங்கள் இல்லங்களில் நீர் எம்மோடு ஜீவிக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன். தேவன் நீர் எங்களை இருளை வெளிச்சமாக்குவதற்காக உம்மை துதிக்கிறேன். நீர் எங்களுக்கு பலத்த அரணாயிருந்து எங்கள் வழிகளை செம்மைப்படுத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்துவதற்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்னவரே, உம்முடைய தயவால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு ஜீவன் தந்து வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்தி எங்கள் வழிகளை செம்மையாக்குகிற தகப்பனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்தான நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாயிருந்த தேவன், இனிமேலும் வரும் நாட்கள் எல்லாம் வரும் மாதங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவின் தேவனாய் நீர் இருப்பீர் என்று உம்மை மட்டும் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய நாமத்தையும் மட்டும் நாங்கள் நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். சத்துருக்களை எங்களுக்கு முன்பே முறியடிக்க செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உன் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் தொடருமும் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மான்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி,
என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செம்மையாக்கினீர். நீரே என் தேவன், நீரே என் நீரே என் வழியையா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்வீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நன்றி ஆண்டவரே, எங்கள் வழியும் ஜீவனும் சத்தியமும் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கோலினால் எங்களை நீர் நடத்தி கொண்டு வார கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை நேரிய பாதையில் நீர் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீருங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, குறைவுபட்டு போவதில்லை தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்ரு எங்களோடு போராடும் நேரங்கள் எல்லாம் சத்ருவோடு எங்களுக்காக யுத்தம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீரென்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நீரென்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் தகப்பன் நீரென்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தால் எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் நீரென்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவாதி தேவனே, யாக்கோவின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்களுடைய தேவனும் நீராயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தண்ணீரை நீ கடக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போதும் அலைகள் வருவதில்லை என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், நான் உன்னோடு துணையாயிருப்பேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையும் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன், இதுவரையும் எத்தனையோ அற்புதங்களை செய்து எங்களை காத்து கொண்ட தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் குடும்பமாக உம்முடைய பாதத்தில் பணிகிறோம். பெயர் பெயராக ஒவ்வொருவராய் உம்முடைய பாதத்தில் பணிந்துமே ஆராதிக்கிறோம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பணிந்து குனிந்து ஒரு மனமாக நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் நினைத்து நாங்கள் உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஜீவனை தந்தது உம்முடைய கிருபை, சுகத்தையும் பலத்தையும் தந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிகிறோம். நீரே பெரியவர் என்று பணிகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று பணிகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்லவராயும் கிருபை உள்ளவராயும் இருக்கிறதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்கள் தேவன் என்று உம்மை மட்டும் நாங்கள் நம்பி உம்மை பணிந்து ஆராதிக்கிறோம். எங்கள் ஒரே ஒரு தேவன் நீர் என்று உம்மை பணிந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகின்றோ. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். திகையாதே என்றவரே, திகைக்கும் போது வந்தவரே. கலங்காதே என்றவரே, கலங்கும் போது காத்தவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். குணமாக்குவேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே.
புகழார் திரு ரத்தத்தால் என்னை காத்தவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார் என் கிருபை போதுமன்றீர் இம்மானுவேலனாய் வந்தவரே. எம்மாத்திரம் நம் குடும்பங்களும் கிருபையை நினைத்திட்டால் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். சங்கீத பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வேத வாசிப்போடு இணைந்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறீர்கள். ஜெபங்களுக்கு கூடாக ஒருவரையும் ஆசீர்வதித்து இருக்கிறீர்கள். பாடல்களுக்கு கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். வேத வாசிப்பை கூடாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டனவர்கள் அன்று யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும்